ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ரயில்வே என்டிபிசிக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுதான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஜாப் பற்றின எல்லா அப்டேட்டுமே நம்ம டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது பாருங்கள். அதில் வந்து பார்த்தா வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஆர்ஆர்பிலேருந்து இந்த வருஷம் பல்வேறு வகையான புது நோட்டிஃபிகேஷனாக அறிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போதைக்கு ஆர்ஆர்பிலேருந்து என்டிபிசிக்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிக்கான வேலையை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை நான் வந்து பார்த்துடலாம். ஓகே, மொத்தமாக என்டிபிசிலே 2 வகையான நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கிராஜுவேட் பதவி, இன்னொன்று அண்டர் கிராஜுவேட் பதவியை வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கிராஜுவேட் பதவியை பற்றி பார்த்துடலாம். ஓகே, இது வந்து ஆர்ஆர்பியோட 5வது நோட்டிஃபிகேஷனாக கிராஜுவேட் பதவியை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 14/9/2024 இருந்து 13/10/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. என்னமான பதவிலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறான்னா 35,400 ரூபாய் சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 1736 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு ஒரு பதவியை வந்து வெளியிட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் அதே தான் 35,400 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த எல்லா பதவிக்குமே 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு டோட்டலாக வந்து 994 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூட்ஸு ட்ரெயின் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,800 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ வேக்கன்சினா 3,144 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,500 ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ வேக்கன்சினா 1,507 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 29,500 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 732 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த என்டிபிசி கிராஜுவேட் பதவியை பொறுத்த வரைக்கும் 5 பதவி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சினா டோட்டலாக 8,113 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா ஆர்ஆர்பி ஜோனுக்கும் பொருந்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்ஆர்பி ஜோன் சேர்த்து 8,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அப்பர் ஏஜ் லிமிட் இன்க்ளூடிய ரிலாக்ஸேஷன் ஆஃப் 3 இயர்ஸ் இந்த ஏஜ் பியாண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் COVID-19 பேண்டமிக் காரணமாக உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 39 வயசு வரைக்கும் தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுதான் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான ஒரு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஜுவேட் பதவிக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக 2வது நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட்கான பதவி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து 6வது நோட்டிஃபிகேஷன் ரயில்வேல. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 21/9/2024 இருந்து 20/10/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கிராஜுவேட் பதவிக்கும் அண்டர் கிராஜுவேட் பதவிக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை வந்து பார்த்தா வேறு தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் 2 நோட்டிஃபிகேஷனுக்குமே தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். நீங்கள் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 100% நீங்கள் அண்டர் கிராஜுவேட்கான இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் இந்த ஜாப்க்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த அண்டர் கிராஜுவேட் பதவியில் என்னமான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு வந்து கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் வந்து
18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பதவிக்குமே. இப்போ இந்த அண்டர் கிராஜுவேட் பதவியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 2022 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக அக்கௌண்ட்ஸு கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் $19 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 361 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு தான். ஸோ இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 990 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. சேம் சேலரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெயின் கிளர்க்கு கேட்டிருக்காங்க. சேம் அதே சேலரி தான். 72 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த அண்டர் கிராஜுவேட் பதவியில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 3445 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த அண்டர் கிராஜுவேட் பதவியில். ஸோ கிராஜுவேட் பதவியில் ஒரு 8000க்கு மேற்பட்ட வேக்கன்சி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 11000 கிட்ட வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சினே சொல்லலாம். பட் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த வேலைக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்த அண்டர் கிராஜுவேட் பதவிக்கு உங்களுக்கு 3 வருஷம் வந்து பார்த்தா ரிலாக்ஸேஷன் வழங்குறாங்க ஏஜ் லிமிட்டில். ஸோ 36 வயசு வரை உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, கல்வி தகுதி என்ன, ஒவ்வொரு ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதை பற்றி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வெப்சைட்டில் விரைவில் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் இன்னும் ஒரு 1 வீக் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம ஃபுல்லாக அதை பற்றி பார்த்தலாம். ஒவ்வொரு பதவிக்கும் எந்தமான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, எந்தமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, எந்தமான ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்லாம் எப்படி இருக்க போது அதை பற்றி ஃபுல்லாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விரைவில் வரப்போகுது. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது 2 நோட்டிஃபிகேஷனுக்குமே ஒரேமான எக்ஸாம் ஃபீஸ் தான் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபார் ஆல் கேண்டிடேட், அதாவது நீங்கள் அனைத்து கேட்டகரிக்கும் ₹500, அதாவது ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ₹500 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மென் பிடபிள்யூடி கேட்டகரி அனைத்து கேட்டகரி சார்ந்த பெண்கள் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ₹250 மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த அமௌண்ட்டை நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணப்படுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் கண்டிப்பாக வந்து விரைவில் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு வந்து ஸோ எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்னும் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போது, அதுக்கான சிலபஸ் என்ன, அதை பற்றி கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க NTPCக்கான ஒரு வேலையை இப்போ வந்து அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த எல்லா ஆர்ஆர்பி படியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக டிப்ளமோ முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க அந்த மாதிரி கேட்டகரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த NTPCயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th படித்தவங்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் பதவிக்கு வந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு பாருங்கள், இதுக்கு நீங்கள் 12th படிச்சுட்டு சம்மந்தப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷன் 12th டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பதவிக்கு மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் 12th மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியா முழுக்க பல்வேறு நபர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்குவாங்க. எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் கண்டிப்பாக இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே. ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நான் உங்களுக்காக வந்து மேக் பண்ணுறேன். அதை பார்த்து இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.